மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவிழ்கிற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேனும் சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிடனுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்களும் நன்றிகளும். இறையருள். கர்பசாமிக்கு முதல் உத்தரவு. சென்னை மாநகர் என் பிள்ளையினுடைய மனதை மாற்றி கொடுன்னு கேட்க வந்தவங்க. ஏறும் போது பொம்பளை பிள்ளையா? பொறு, ஆத்திரப்படாத. பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கா? நான் பொம்பளை பிள்ளையை கேட்டேன். கேட்ட உடனே உணர்ச்சி வசப்படுகிறாயே மகளே, தவறு. தேசிய கவி சுப்பிரமணி பாரதியினுடைய பெயர் யாருடைய பிள்ளைக்கு? உன் பிள்ளை பேர் என்ன பேருடா? கால் விழுட்டு வா. உணர்ச்சி வசப்படக்கூடாது. அமைதி மிக முக்கியம் இந்த உலகில். உண்மையா இல்லையா? மிக மிக முக்கியம். தம்பி, உன் மனசு அங்கே போகலையே. வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எல்லையிலே இருப்பான்னு ஒரு பிள்ளையாருன்னு மாதிரி பிள்ளையார் அங்கே இருக்கார். உன்னுடைய மகனுடைய மனதுக்குள்ள இன்னொருத்தருடைய அன்பு பாசம் பற்று வைத்து இருக்கு. அந்த மன அலைகளை திருப்பி உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வந்து வாழ்க்கையை நான் அமைச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. ஏறும் போது எரிகின்றான், இறங்கும் போது சிரிக்கின்றான், வாழு நேரத்தில் வருகின்றான், அடுத்து வறுமை வந்தால் சிரிக்கின்றான். உன் பிள்ளை பெற்றோர்களுடைய மனதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி மறக்கிறதுக்கு உள்ளத்தை ஏற்றி கொண்டு வருது. ஆனால் கூட இருக்கிறவனுடைய நட்பு போகாத அப்படின்னு பிடிச்சி கிளறி கெடுக்கு. இப்படி ஏற்குமாறான சிந்தனையை குழப்பி மனதை ஒருநிலைப்படுத்த விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்க ஒரு நட்பின் ஆற்றல். அந்த நட்பை கட் பண்ணி உன் பிள்ளையை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த வருஷத்தில் கல்யாணம் நடக்கு, ஒன்று இஷ்டப்படியே நடக்கு, வெற்றியாக்கி தரேன். புனிதம் அடைந்து வாங்க. இந்த வருஷம் வந்துடும், வர வைக்கிறேன். கர்பசாமிக்கு அதே சென்னை மாநகர் பேங்க் வங்கியில் யார் கடன் வாங்கியிருக்கான்? வரலாம். வர சொல்லுங்க. யார்? மதுரையா? ஓ, லட்சுமி. பேங்கில் கடன் வச்சுருக்கலாம். கால் வந்துட்டு வா. எந்த ஊர்? வணக்கம். இவங்களுக்கு சொல்லிக்கிறேன். கொஞ்சம் நல்ல காலில் விடலையே. உட்கார சொல்லுங்க. 2 செகண்ட். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக வருது. ஆனால் அதெல்லாம் கும்பிடுறது சரியா தப்பா அப்படின்னு குழம்பாமலே நீங்கள் அதை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் ஈராண்டு காலங்கள் கிரகத்தின் கோளாறா அல்லது வேறு எதுவும் குறைபாடுகள் நடந்து நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நமக்கும் மனப்போராட்டம் நடக்க இதுக்கு வேறு யாரும் தூண்டுதல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் மனசில் இருக்குது. உண்மையா? யாருடைய தூண்டுதலும் இல்லை. இப்போ கிரக சாரங்கள் சரியில்லை. அதே மாதிரி உன்னுடைய கடன் தீர இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. அதுக்குரிய வருமானங்களையும் தந்து சொத்தையும் மீட்டி தரேன், பிள்ளைகளையும் நல்லா வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும்? இந்த வைகாசியில் அடித்து தரேன். நல்லா இருக்கு, புண்ணியம் பெறுவாய்.
வந்தோடனே ஒருத்தன் என்னையை கும்பிடுதான்னா அவன் காரியக்காரன், வந்தோடனே கடவுளை கும்பிடுதான் அப்படின்னு சொன்னால் அவன் மனசாட்சி உள்ளவன். நீங்கள் எல்லோரும் மனசாட்சி உள்ளவர்களாகவே இருங்க. நல்ல விடலை, இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாங்க. தத்துவமசி என்னும் ஒரு தத்துவத்தில் நான் அதுவாக இருக்கிறேன் அப்படின்றே நம்ம சொன்னாலும், நானும் ஒரு தெய்வ பீடத்தை வணங்குதம்ல, அதுக்கு மரியாதை முதல்ல கொடுக்க வேண்டாமா? கொடுக்கணுமா வேண்டாமா? இந்த சொத்து பிரச்சனை சீக்கிரமாக முடியுமா அல்லது நீதிமன்றத்திலேயே நமக்கு குழப்பமான செய்தி கிடச்சிருமா அப்படிங்கிற வருத்தங்கள் குழப்பங்கள்லாம் உங்கள் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் உன்னுடைய இறப்பை சம்மந்தமாக எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எது சம்மந்தமாக உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இறப்பை, அதில் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கா, சரியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? நீதிமன்றத்துக்கு போய் திரும்பணுமா, நானே முடிச்சு தரணுமா? கொண்டம் பக்கத்தில் வா, கண்ணை முடிக்கா. 3 முறை என்னைய பார்க்க வாடா, ஜெயிக்கிறேன். சமாதானமாக பேசி உனக்கு எழுதி தர சொல்லியிருந்தேன். பக்கத்தில் வா. எட்டி இருக்காத பொம்பளை, பிடிவாதம் பிடிச்ச கழுதை விட்டோம். சாப்பிடாமல் யாரும் போகக்கூடாது, போங்க. கர்மசாமிக்கு அப்படியா? அதே சென்னை மாநகர் என் மகன் என் சொல்ல கேட்காம நிறைய பணத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கான். பையனை பற்றி கேட்க வந்தது யார்? வரலாம். கல்யாண நாள் பார்த்து வராங்களா? யார் வரா? உன் பையன் என்ன செலவழிச்சுக்கிட்டு இருக்கான்? அப்படி கூப்பிட்றேன். இது என்னது? என் பிள்ளை பையன்ட்ட ஒரு வேலையில் உட்கார மாட்டான், சொல் பேச்சு கேட்க மாட்டான், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறான். வார்த்தையை குறைச்சிக்கா, வாயை குறைப்பது நன்று மகளே. பர்சனல் ப்ரொஃபைல், த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஸ்டடி, தி ஐஎம்டி சிஸ்டம் டு இன்ஜினியரிங் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம். எஸ், ஓகே. கிட்டா கால் வந்துட்டு வா. உன் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டானே, உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? அவனுக்கு இஷ்டம் இல்லையா? உனக்கு இஷ்டம் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் அவன் மனசு அப்படி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு எதிர்பார்க்காம வெளிநாடு சம்மந்தமான யோகம் வரப்போகுது. ஆனால் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் இதே சென்னையில் ஒரு கம்பெனி அவனுக்கு வேலை கொடுக்க போகுது. அதில் அவன் நிலையாக இருப்பான். அதில் இருந்துக்கிட்டு அவன் வெளிநாட்டுக்கு போவான், வருவான். இந்தா நடந்தாச்சு. சந்தோஷமா இரு பெண்மணியே. சரிங்க. வாக்கு சக்தி மிக முக்கியம். வீட்டுக்குள்ளே வார்த்தையை குறைச்சிக்காமா. இந்தா நல்லாரும் உன் பிள்ளையை காப்பாற்றி தரேன், ஐஸ்வர்யமாக இருக்க வைக்க முடிச்சு தரேன். இந்தா வாப்பா பக்கத்தில். அவன் இஷ்டத்துக்கு ஒருத்தையை கூப்பிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கிடுவோம். அவன் தானே வாழ போகிறான், நீ ஏற்றுக்கா. நல்லா இரு. போய்ட்டு கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு புண்ணியமுடைய வாய் மகளே வாழ்க. அதே சென்னை மாநகர் எல்லை அப்படியா? யாருக்கு? சரி. திருமணம் வரை வந்து அது நடைமுறை இல்லாமல் மாறிவிட்டது அப்படின்னு ஒருத்தர் வருத்தப்படுறார். யாருப்பா? யாரு? திருமணம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? திருமணம் சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? ஏன் இவ்வளோ யோசனையா? யாருக்கு? நான் இங்கிலீஷில் பேசுனா தமிழில் பேசணுன்னா கொடுக்க வேண்டாம். முதல்ல யோசிக்கலையே பத்திரிக்கைக்கு முன்னால் டாப்பே போல காலை விட்டு வா. அச்சரி பிச்சரி கிச்சலி நின்றுக்கிட்டு திருமணம் வரை வந்து குழப்பமான மனநிலை. நல்ல காலில் விட சும்மா கடமைக்கு விழுந்திருக்க. கடவுள்கிட்ட மனத்தை கொடு, ஆண்டவன்கிட்ட மனத்தை கொடு. வாம்மா. யார்? நீ தானே அந்த பொண்ணு? வாம்மா வாம்மா சின்னம்மா, வயசு வந்த பொண்ணம்மா, இந்த நேரம் உங்கள் அப்பனங்க. ஏன் உங்கள் ராஜ்யமா?
பக்கத்தில் வாங்க. அதான் உங்களை உங்கள் இஷ்டத்துக்கு வாழ வச்சாச்சு. தமிழரசு வா. கருப்பசாமி என்ன செய்ய? இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. உனக்கு இஷ்டமாக அந்த மாப்பிள்ளை மேலே குழம்பாமல் ஒரே வார்த்தை. நீ யாருமா? அண்ணன் பொண்ணு அங்கேயே நில்லு. இது யார்? ஒரு கேள்விக்கு பேர் சொல்லி. உனக்கு இஷ்டமா? முதல்ல எதுக்கு சம்மதிச்ச? யாரும் என் கேள்வி அது இல்லை. உங்கள் அப்பன் சேரதான் சேரா போகிறான். எனக்கு என்ன விஷயம்? நடந்துக்கிட்டு இருந்த இந்த கல்யாணத்துக்கு உன்னுடைய முடிவு என்ன? நீ ஏன் முதல்ல சம்மதிச்ச? எதுக்கு பத்திரிக்கை அடிக்க வச்ச? சொல்ல. அவன் வேண்டாம்னு ஒன்று விட்டு போகிறான், நீ சும்மா விடுவியா? விட மாட்டலா? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நிச்சயதானம் பண்ணிட்டு பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்து அந்த பொண்ணை இன்னொருத்த வந்து கட்டுவானா? கட்ட மாட்டான். ஆனால் நீ மட்டும் ஒரு ஆம்பளையை தூர தூக்கி எறியுதிய. என்ன அர்த்தத்தில் இருந்த நீ? தர்மமா அது? உங்கள் இஷ்டமா? எல்லாரையும் ஆட்டி வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கால் வந்துட்டு வா. இங்கெல்லாம் யாராக இருந்தாலும் நீதி தவறுனா அடி விடும். என்ன செய்யணும்? கண்ணை மூடு முதல்ல. மனது ஒரு பக்கம், மாங்கல்யம் ஒரு பக்கம், வாழ விரும்பவில்லை. இதை முதல்ல சொல்லாமல் ஒரு வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டீங்க. வைகாசி மாதம் வரை பொறுமையாக இருங்க. இந்த கல்யாணத்தை நீங்கள் சம்மதிச்சீங்கன்னா வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இவன் 3 மாதத்தில் அங்கேருந்து வெளியில் ஓடிடுவா உனக்கு தெரியாமலே. பண்ணி வச்சான். அவன் நல்லா தான் வச்சுருப்பான். இவா ஓடி ஆயிடுத்துருவா. இப்போ உன் பிள்ளையை திருத்த போறியா? அவனை வேண்டாம்னு சொல்ல போறியா? அதை ஏன் பொறுப்பு விடுத்தியா? நீ திருத்திக்கிட போறியா? அப்படி சொல்லு. இப்போ காலில் வந்துட்டு வா. இப்போ உடனே திருத்திடுவோம். போயிட்டு வா. என்ன உன்னை யாருமா பேச சொன்னா? உன் வேலையை மட்டும் நீ பார்க்கணுமா? வா. வேணுமா? நான் சொன்னால் நீ கேட்டுக்கிடுவியா? கல்யாணம் எத்தனாம் தேதி? இன்னைக்கு தேதி எத்தனை? இன்னும் 21 நாட்கள் இருக்கு. வார வேலைக்கிழமை வா. மனசு மாறி போயிடும். இந்த கல்யாணம் ஜாம்னு நடக்கும். வெற்றியாக நடக்கும். வா பக்கத்தில். ஒளிமயமாக வாழ்வ. உனக்கு வேலையும் கிடைக்கும். சம்பளம் உயர்வாக இருக்கும். சொந்த வீடு கட்டி வாழ்வீங்க. இந்த பணம் பல லட்சமாக பெருகும். ஆனந்தமாக இருங்க. சுவாமியே கர்மசாமிக்கு. அதே மாதிரி என் பொம்பளை பிள்ளையுடைய மனசு அடிக்கடி குழம்பி கல்யாணம் முடித்த வீட்டில் ஒழுங்காக வாழ்ந்து கிடக்கூடிய நிம்மதியை இழந்து நிற்கிறா அப்படின்னு கேட்க. யாருமா அது? கால் வந்துட்டுவாங்க. இது யார்? ஓ மகளா? எப்படி பையன்? வாய் திறந்து நல்லா பேசுமா? உன் மகனுடைய மகன். கல்யாணம் முடிச்சு கொடுத்தியா? புருஷன் எங்கே இருக்கான்? கால் வந்துட்டு. இவன் உங்கள் வீட்டில் இருக்காளா? நல்ல பிள்ளை தானே? பாதுகாப்பாக தானே இருக்கா? ஓய், யாரை ஏமாத்துத? நல்லா கும்பிடு. பிரச்சனையை மட்டும் நினைக்கிறது, சாமியை நினைக்கிறது கிடையாது. பிரச்சனை மட்டும் படப்படக்கு படக்கு படக்கு. புரிஞ்ச வீட்டில் இருக்கும்போது எதுவும் காணாமல் போச்சா? அப்படின்னா உன் பொருளும் அங்கே உள்ள பொருள் காணாமல் போச்சா? கால் வந்துட்டு வா. வா. உன் கணவர் வீட்டில் உள்ள ரெக்கார்ட்ஸ் எழுத்துக்கள்லாம் உங்கள் வீட்டில் இல்லை, வேறு இடத்துல இருக்குது. பாட்டி வீட்டில். எப்படி அங்கே போச்சு? யாருக்கு தெரியாமல் கொடுத்தாங்க?
இப்போ நான் பேசுனதுக்கு நீ என்னமோ எனக்கு ஒன்றும் போகலன்னு கால் வந்துட்டு வா. வாழ வச்சிடலாமே. ஓகே, உன் கணவன் உன்னை விரைந்து மனதார ஏற்றுக்கொள்வான். நிம்மதியான வாழ்க்கை தொடரும். மனவேதனைகள் தேவையில்லை. இப்போ கடன்களும் மனக்குழப்பமும் அங்கே இருக்குது. தொழிலில் வருமானங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. தேவையில்லாத பிடிவாதத்தால் உங்கள் ரெண்டுவருடைய மனத்தை அடிக்கடி பாதிக்கப்படுது. புரியுதா? அவன் மனத்தை மாற்றி தரேன், உங்கள் ரெண்டுரையும் நல்லா வாழ வைக்கிறேன். வேறு என்ன வேணும்? அந்த ஊரில் இன்னும் 1 வருஷத்துக்கு இருந்தால் ஆகணும். இப்போ வெளியில் வந்தால் ஒன்றால் அவன் கெட்டு போயிட்டான்னு அந்த வீடு ஒன்றை பழி சொல்லணும். காப்பாற்றி தரேன் போ. உங்களுக்கு தேவை பணம் தானே? இந்த அப்படி வா பக்கத்தில். தாயே, சோறு போடலாம், துணி கொடுக்கலாம், தங்க நகை கொடுக்கலாம், சோறு கொடுக்கலாம். பிள்ளைக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம்? பொட்ட பிள்ளைக்கு சோறு கொடுக்கலாம், துணி கொடுக்கலாம், தங்க நகை கொடுக்கலாம், வீடு கொடுக்கலாம், சொத்து கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் ஒரு தாயால் என்ன கொடுக்க முடியாது? புருஷன் கொடுக்க முடியாது. அதனால் நீட்டினது தான், கெட்டினது தான். இப்படி பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு வேலை கிடைக்கும், இந்த ஆண்டே கிடைக்கும். நல்லா இருக்கு, புண்ணியமாக இரு. போய்ட்டோம். ஆண்டவரின் திருவருள் எல்லாரையும் வேலை வைக்கட்டும். கர்மசாமி, என் கடன்கள் தீரணும், எங்கள் வீட்டை சரியாக விற்று தரணும் அப்படின்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வாப்பா. மனமேவும் ராஜகுமாரன் உட்காருப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய தீய கால நேரங்கள்லாம் தீர்ந்துருச்சு. 12 வருஷம் சுற்று, 11 வருஷம் முடிந்து அடுத்த நல்ல காலத்தை எட்டி வரக்கூடிய நேரம் இப்போ வந்தாச்சு. அதனால் 1, 2, 3 பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதிக்கு உட்பட நீ நினைக்கிற அமௌண்ட்டெல்லாம் உன் கையில் வந்து சேர அட்வான்ஸை வாங்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. நீ நினைக்கிற அந்த பொண்ணுடைய மனசு உன் பக்கத்தில் வர்றதுக்கு 2.25 மாதம் இருக்குது. அதுக்கிடையில் நீ பேசிக்கா, தெளிந்த முடிவெடுக்க உனக்கு தைரியத்தையும் தரேன், வெற்றியாகி தரேன். நல்லா இருப்பான். கர்மசாமிக்கு அதே மாதிரி என் கடனை தீர்த்துதா கர்மசாமின்னு கேட்டு வந்தது யாருப்பா? பாப்பா. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. என்ன கால் விழுந்தாச்சோ? இன்னொரு தடவை விட்டு வா. முத்தான தமிழ் வந்து உதிக்கின்றது, உருகாத மனம் ஏதும். ஆமா, நீ வந்தோடனே முருகப்பெருமான் வரார. எங்கே இருக்காரு? பக்கத்துலேயே இருக்காரா? உங்களுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறார். மயிலோடு வந்து நின்னான், அதான் கேட்டேன். 1.5 வருஷமாக இப்போ கடன்களும் மனவேதனையும் இருக்குது. வீட்டுக்குள்ளே நோயால் வருத்தமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உன் பையனுக்கு நல்ல புத்தியை கொடுன்னு சாமிகிட்ட கேட்டும் அதை கடவுளுக்கு கொடுக்கலையேங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. கால் வந்துட்டு வா. என்னடா கண்ணாடி போட்டிருக்கிய? வாரேன். இப்போ என்னம்மா செய்யணும்? இந்தா இருதார யோகம் உடையவன் உன் பையன் ஒருத்தையை நினைச்சி தோற்று போயிட்டான். அடுத்து ஒரு பொண்ணை தாரேன், அதான் பூ எடுத்து காற்றுல வச்சுருந்தேன். அது வரதுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. நீ ஆத்திரப்பட்டாலும் நடக்காது. பொறுமையாரு. பையனை மூலம் கல்யாணம் முடித்து வாழ வைக்க. போய்ட்டோம். கர்மசாமிக்கு நான் நினச்சது மாதிரி எனக்கு வாழ்க்கை நடக்குமான்னு ஒருத்தன் கேட்குறாரா? யாருப்பா அது? யாரையா? நான் நினச்சது மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையுமான்னு கேட்குறாரு. யாருப்பா? நீ கல்யாணம் முடிக்கலையா தம்பி? இன்னும் இப்போ பொண்டாட்டி எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. என்னக்கா? உண்டியில் காணிக்க. உன் மனசு தாக்கா காணிக்க. நீ கொடுக்குற பணமாக காணிக்க. நீ மனசாட்சி உள்ளவா, நேர்மையானவா. ஒரு மீனை குறைச்சி போட்டு விற்றாலும் 1 கிலோன்னு சொல்லி கொடுத்துருவேன். என்ன வியாபாரம்க்கா பார்க்க? மீன் வியாபாரம் பார்க்க
சின்ன மீனை குறைச்சி போட்டாலும் 1 கிலோன்னு விற்றுருவலாம். மனசாட்சி உள்ளவாக்கா நீ? என் பணம் சந்தோஷமாக தந்திருக்க என் செல்லம், காலில் வந்துட்டுவாங்க. அடே தம்பி, உங்கள் அம்மா பேசக்கூடாது. நீ பேசுனா உனக்கு வாழ்க்கைக்கு சிறப்பான விடையை தருவேன். நீ பேசக்கூடாது, அமைதியாக உட்காரணும். கண்ணாடி கழுத்தி தூரப்படாத, மடியில் வச்சுக்கா. பொண்டாட்டி வேணுமா வேண்டாமல? வேணும். வேணுமா வேண்டாமா? முதல்லலாம் இப்போ அவன் மனதை திருத்தி தந்தால் போதுமா? செம்மையாக்கணுமா? இல்லை, வேணுங்கிறதுக்காக என்கிட்ட நீ வாங்கிட்டு 2ஆம் தரம் நீ அவளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது டென்ஷன் ஒன்றா அதுக்குங்கிட்டு போயிடுவா. 2ஆம் தரம் வரவே மாட்டான். யோசிக்க மாட்டலா? ஒரே வார்த்தை தானடா. கால் வந்துட்டு வா, வெற்றி மாலை கொடு பிள்ளைக்கு. கர்மசாமிக்கு வா, மகிழ்ச்சியா வா. அருமையான மாலைடா. இந்தா உன் வாழ்க்கை நிறைவேறியாச்சு. கொண்டாட்டி வந்து சேர்ந்துருவா. இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே உனக்கு வேலை அமையுது, பணம் நிறைய கிடைக்கும், கடன் தீரும். சந்தோஷமா இருடா மகன். இந்தா லட்சமாக குவியும். நல்லாரு. பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியா? ஒரு விசாவுக்கு ஏற்பாடு பண்ணி அசத்துவோம். போயிட்டு வா. இந்தா மகளே, வஞ்சமில்லாத ஒரு மனம் என்னாலும் உயர்ந்து கொண்டு இருக்கும். நோய் தீர்ந்துருப்போம். காசு, பணம், துட்டு, அதான உண்மை. இதே நம்ம தப்புன்னு நினைக்கணும் இந்த உலகத்தில். என்னப்பா சொல்லுற? மதுரை மாநகர் அண்ணன் நம்ம மெட்ராஸ் நம்மளை கூப்பிடுவாருன்னு நினைச்சாரு. அடுத்து கூப்பிடுவோம். நம்ம கோயில், நம்ம சாமி. கையப்பிடி, சிக்கன் பிடி, பிடி. சாமி என்னென்ன போய் சக்ஸஸ் ஆகிவா. ஓடு. நல்லாரு நல்லாரு நல்லாரு. பெயராத நெல். சாமிகளை பிடிக்கலன்னா ஏசக்கூடாது யாரும். நான் ஒன்றும் சொல்லலைப்பா, உலகத்துக்கு சொல்லுதேன். வா. பிள்ளை பேர் என்ன பேர்? சுரண காலில் கைப்பிடி. உள்ளம் வேறுபடுது பிள்ளையினுடைய மனம். அதுக்கு கிரகமாக நட்பா அப்படின்னு பார்த்தேன். நட்பு தான் காரணம். அந்த மனநிலையை திருப்பி தெளிவான வழிக்கு கொண்டு வந்து கல்யாணத்தை தடையில்லாமல் நடத்தி வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. சொந்தம் என்ன பந்தம் என்ன ஒப்புக்குத்தானடி. தம்பி சொல்கிறதெல்லாம் கேளு. சொந்தக்காரங்க வந்து பேசுவாங்க, வேண்டாம்னு உதறிட்டேன்னா உன் பிள்ளை உயர்வா வாழ்வா. அசலில் கெட்டி கொடுத்தாச்சுன்னா ஆனந்தமாக இருப்பா. எது வேணும்? அசலில் தான் வரும். மகிழ்ச்சியாக நடத்து. அதிலும் இன்னும் 3 மாதங்களுக்குள்ளே வந்துடும். அதுக்குள்ளே எந்த மனக்கோணலும் இல்லாமல் தலைகுனிவு இல்லாமல் நடத்தி தரேன். ஜெயிச்சுக்கா போ. இப்போ நான் பேசுனேன்னு இங்கிலீஷ்லையா பேசுனேன்? அவள் உள்ளம் வேறுபட்டு இருக்குது, திருத்தி தரணும்னு சொல்லி தான் செஞ்சுருக்கேன். போயிட்டு வா. நான் தாண்டா ஜெயிப்பேன். நான் தோற்கவே கண்டேன். இதுவரை நான் தோற்றது இல்லை. போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னக்கா வீடு? சரி, கால் வந்துட்டு வாக்கா. இதுவரை நீங்கள் பார்த்த பார்வை. வாப்பா. இடுப்புக்கு கீழே முட்டு, காலு வலி, வேதனை யாருக்கு? உட்கார். அந்த வீட்டுக்குள்ளே செய்வன தகடு இருக்குன்னு யாரும் சொன்னாங்களா? எடுத்தீங்களா? அவன் வந்திருப்பான்னா எடுத்துருவான். எவனா உங்கள் கண்ணை மறைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியும், சொன்னவனுக்கு. உங்கள் கண்ணை மறைக்கிறதுக்கு தகடு இருக்குன்னு சொன்னவனுக்கு தெரியும். எடுத்து ஈஸியாக தந்துடுவான். எப்படி தருவான்? ஒரு பொம்பளையும் வருவான், ஒரு ஆம்பளையும் வருவான். வீட்டுக்கார பொம்பளை போய் பிடிச்சிக்கிடுவான். வீட்டுக்கார ஆம்பளையை ஒரு ஆம்பளை போய் பிடிச்சிக்கிடுவான். கூட வந்தவன் இன்னும் சாமி ஆடுறத மாதிரி ஆடி தகடு எடுத்து கொடுத்துருவான் இவன் பாக்கெட்டில் இருந்து. நீ பிடிக்கிறது தான் பார்ப்பா, அவன் எடுக்கிறத பார்க்க மாட்டேன். இப்படியும் ஒரு ட்ரிக் இருக்குது. அதனால் எதையும் நம்பிடாதடா. செய்வனையும் இல்லை, வைவனையும் இல்லை. சுமார் 27 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வீடு இருந்த இடத்துல ஒரு அடக்கம் இருந்தது.
இருந்துச்சா? அந்த அடக்கத்தினுடைய ஆத்மாவினுடைய சுழற்சி அந்த வீட்டுக்குள்ளே ஓடுது. அதனால் உன் வீடு பாதிக்கப்பட்டிருக்குடா. அதை மாற்றி உங்களை புண்ணியமாக வாழ வைக்கிறேன். காலுன்ட்டு வா. கர்மசாமிக்கு 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 வேற என்னக்கா வேணும்? பையன் ஒரு வேலைக்கும் போக மாட்டேன். நான் போக வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது. என் இஷ்டத்துக்கு போவேன் வருவேன். நைட்டில் 12 மணிக்கு வந்தாலும் சரி, 1 மணிக்கு வந்தாலும் சரி. நீங்கள் யாரும் கேட்டிங்கன்னா நான் பாட்டு வீட்டை விட்டு எங்கேயும் போயிடுவேன். நீங்கள் என்னையை கேட்கக்கூடாது, அவ்வளோதான். எனக்கு 4 பேர் இருக்கான். 2 பேர் வண்டியில் வச்சு கூப்பிட்டு போவேன். எங்கேயா ஒரு இடத்துல யாரையாவது வந்து பல்ல இடிச்சுக்கிட்டு இருப்பேன். போலீஸ்காரர் பிடிச்சா மாட்டினா எனக்கு என்ன? இன்னொரு தினம் காலில் வந்துட்டு வா. வாப்பா, என்ன ரெக்கார்ட் பண்ணுதியா? ஃபோனில் உனக்கு விளையாட்டு தெரியுமா? எனக்கெல்லாம் தெரியாது. கட் பண்ணி பார்த்தியோ? நல்லா இருக்கு. 1 2 3 4 5 6. அம்மா யார் நீ? அப்படியா? காளியம்மா எங்கப்பா இருக்கா? உங்கள் வீட்டுக்கு எல்லையில் தாண்டி போனால் ஒரு காளி தெய்வம் இருக்குது. தாய் இருக்கா, கருப்பசாமி இருக்காரு, இவங்கெல்லாம் வராங்க. புரியுதா? ஆனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கி தெளிவாக்கி வாழ வச்சா போதுங்களா? வா, கடனை தீர்த்து தரேன். நான் கொடுத்த பணம் உனக்கு லட்சமாக கூடும். இந்தா, பையனை பற்றி 3 மாதம் பேசாத. உள்ள அனுபவப்பட்டு திருந்தி உன் காலில் வந்து விழுவான். போ. சிவகங்கை கரையினிலே சிவகங்கை சிவகாமி தவம் இருப்பாள். சிற்சபையில் நீசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். சிவகங்கை அழகான தில்லைவனம் அன்னை அவள் வாழுமிடம். வாப்பா, கால் விட்டு வா. யார் இவங்க தான்? எல்லாம் சொந்தக்காரங்களா? ஒரே கேள்விக்கு வந்திருக்கேன். ஆனந்தமாக வாங்க, பக்கத்தில் வாங்க. சிவகங்கையா? அப்படியா? ஏதாவது ஒரு ட்ரிக்கில் சாமிட்ட வந்துடணும்ல. இல்லை, எனக்கு தெரியாதாடா. என்னப்பா வேணும்? யார் அது? கருப்பசாமி பக்கத்தில். நல்லா உட்காருங்க, எல்லாரும் ஒன்று ஊர உட்காருங்க. நீ ஒரு சாமி பேரை சொல்லு. நீ ஒன்று சொல்லு. பெரிய சொன்னால் வருத்தப்படுவீங்களா? ஏற்கனவே ஒரு இடத்துல போய் பார்த்து கேட்டிங்களா விவரம்? என்ன சொன்னாங்க? பார்த்துட்டு வழி விட்டு எல்லாம் போய் சாமி கும்பிட போனால் அங்கே வந்து தடுக்கிறாங்க. போலீஸ் கேஸ் நடக்கும். நான் நடக்கும்னு சொல்லுதேன், நடந்திருக்குன்னு நான் சொல்லலை. நடக்கும் பொழுது சில அடிபிடிகள் நடக்கும். அந்த சாமியை கும்பிட முடியாத அளவுக்கு 3 பிரிவாக ஒருமைப்பட்டவர்கள் 30 பிரிவாக இருப்பார்கள். அதில் ஒரு பிரிவை சார்ந்த ஒருவனுடைய நட்பு உங்களை ஏற்கும். பாக்கி உள்ளவங்க உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க. இதுக்கு மாந்திரிகம் செய்வனைகள் ஒரு காரணம். சாமி எந்த சாமியும் ஆடும் வாய் திறந்து விளக்கம் சொல்லாது, சொன்னால் நடக்காது. வாய் திறந்து சொல்லும், சொன்னால் நடக்காது. சும்மா உணர்ச்சி வந்து ஆன்னு கத்தும், விஷயம் வராது. இது பூரா உங்கள் கோயிலுடைய நிலைமை. புரியுதா? ஆனால் இதை வந்து சரி பண்ணி ஒற்றுமையாக்கி எல்லாரும் ஒன்று போல கும்பிடுறதுக்கு வேணுமா, இல்லாட்ட நீங்கள் மட்டும் கும்பிடுறதுக்கு உரிமை வேணுமா? இந்த நியாயம் இருந்தால் என்னையை பார்த்தது நியாயம். நீங்கள் மட்டும்தான் கும்பிடணும் தான் நீங்கள் இப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம், பிரச்சனையே கிடையாது.
கால் வந்துட்டு வாங்க, எல்லாரையும் ஒற்றுமையாக்குதேன். என்னப்பா யார் வழிகாட்டுதா? முதல்ல பெரிய கற்பனை வழிகாட்ட வைக்கிறேன். வாங்க. உங்கள் இருளப்ப சாமி திசை திரும்பி போயிட்டாரு. பக்கத்தில் வாங்கப்பா.